Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் ட்ரூக்கோட ஒரு நியூ லான்ச் ஆன ட்ரூக் பட்ஸ் கிளாரிட்டி 5 இந்த TWS இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு அமேசானில் அவைலபிள் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து ₹1500 அரௌண்ட் சம்திங் வருது, சம்டைம்ஸ் 1300 வருது. ஸோ ப்ராடக்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எப்படி ட்ரூக் அந்த BTG நியோலாக இருந்ததோ அதே மாதிரி ஒரு லைட் வெயிட்டில் தான் இருக்குது. ஆனால் இதில் இப்போ 80 hours ஆஃப் ப்ளே டைம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்டு எப்படி வரும்னே எனக்கே தெரியல. ஸோ பார்க்கலாம். அண்ட் தென் ஆஃப்டர் தட் இயர்பட்ஸ் செப்பரேட்டாக வந்து இருக்குது. அண்ட் இயர்பட்ஸும் வந்து ஒரு நார்மல் வெயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர்பட்ஸோட ஸ்டெம்மில் வந்து ஒரு க்ளோவிங் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் நல்லாயிருக்கு. அண்ட் அதுலேயே வந்து ட்ரூக்கோட பிராண்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப குட்டாக தான் இருக்குது இயர்பட்ஸ் பார்க்குறதுக்கு. ஆஃப்டர் தட் பாக்ஸில் 2 pair ஆஃப் இயர் டிப்ஸ் பிளாக் கலர் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் USB Type-C கேபிள், அதுவும் ஒரு ஷார்ட் கேபிள் இருக்குது. அண்ட் இந்த இயர்பட்ஸ்க்கான வாரண்டி கார்டு இருக்குது. அண்ட் ஃபைனலாக வந்து ட்ரூக் பட்ஸ் கிளாரிட்டி 5. ஸோ இதுக்கான ஒரு யூசர் மேனுவல் கைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு இந்த இயர்பட்ஸோட பாக்ஸில் உங்களுக்கு இதெல்லாம் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இந்த இயர்பட்ஸ் பற்றி பார்க்கலாம். வெல் கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரூக் பட்ஸ் கிளாரிட்டி 5 இந்த இயர்பட்ஸோட சார்ஜிங் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பன் டோர், இந்த மாதிரி ஒரு டைப்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க கேஸ் டோர். அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியலில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. நார்மலான ஒரு பிளாஸ்டிக் பில்டில் தான் இருக்குது. அண்ட் கேஸும் கொஞ்சம் காம்பேக்டாக ஈஸியாக நம்மளால் ஹோல்டு பண்ண முடியுது. அண்ட் ஃப்ரண்ட்டில் ஒரு LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேஸ் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இயர்பட்ஸ் இது மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இயர்பட்ஸ் மேக்னெட்டிக் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ ஏன்னா அது வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து தெரியுது. ஏன்னா இயர்பட்ஸ் வந்து நம்ம மற்ற இதில் வந்து நல்லா உள்ளே வந்து கேஸில் போய்ட்டு இன்சர்ட் ஆகும். ஆனால் இது அப்படியே மேலேயே இருக்கிறதுனால ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு பாருங்கள். ஏன்னா இதோட சீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இயர்பட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டுமே வந்து கேஸும் சரி இயர்பட்ஸும் சரி கொஞ்சம் லைட் வெயிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர்பட்ஸோட ஸ்டெம்மில் வந்து ஒரே ஒரு LED இண்டிகேட்டர் வந்து வருது, 2 இயர்பட்ஸ்லேயும் வருது. க்ரீன் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்குது இயர்பட்ஸில். அண்ட் இயர்பட்ஸோட ஸ்டெம் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது. அண்ட் ட்ரூக்கோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராலாக இயர்பட்ஸோட லுக் வைஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் பில்டு மெட்டீரியல் வந்து ஒரு நார்மலான பில்ட் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க கேஸ் அண்ட் இயர்பட்ஸ். இந்த சார்ஜிங் கேஸில் பாட்டமில் வந்து Type-C போர்ட் வருது. ஸோ உங்கள் மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 18 to 30 வாட்ஸ்க்குள்ளே பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம இயர்பட்ஸை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இயர்பட்ஸ் வந்து ஆன் பண்ணியாச்சு. அண்ட் ஆக்சுவலாக இப்போ பேரிங் மோடில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஆட்டோ பேரிங் மோடு தான். ஒன்ஸ் கேஸ்லேருந்து இயர்பட்ஸ் எடுத்த உடனே பேரிங் மோடுக்கு போய்டும். ஆக்சுவலாக க்ரீன் லைட் பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது பேரிங் மோடில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி 5 இயர்பட்ஸ் காட்டுது. ஜஸ்ட் கிளிக் பண்ணி பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் கனெக்ஷன் வைஸ் பார்க்கும்போது இதில் டோல் பேரிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு ஃபோன்லேயும் நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து எடுத்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா வித்தின் 3 minutesக்குள்ளே கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிவைஸில் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் ட்ரூக் பட்ஸ் கிளாரிட்டி 5 பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த ஃபோன்லேயும் காட்டுது. இதுலேயும் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் பேரிங் ஆப்ஷன் கேட்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்லேயும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ டோல் பேரிங் வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஃபோன்லேயும் கனெக்டடில் தான் இருக்குது, இதுலேயும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ தட் நீங்கள் எந்த ஃபோனில் ஆடியோ ப்ளே பண்ணுறீங்களோ அதில் ப்ளே ஆகும். 2 ஃபோனில் எந்த ஃபோனில் கால்ஸ் வந்தாலும் நீங்கள் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி கால்ஸ் பேச முடியும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஸோ கனெக்ஷன் வைஸ் ரொம்ப குட்டாக இருக்குது. பட் கனெக்ஷனில் இன்னும் நம்ம கனெக்ஷன் ரேஞ்ச் அதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இப்போ நெக்ஸ்ட்டு நான் செக் பண்ணி சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த இயர்பட்ஸில் டச் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா போதும், ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் சாங் சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுக்கு ரைட் இயர்பட்ஸில் டபுள் டேப் பண்ணணும். அண்ட் தென் ப்ரீவியஸ் சாங் போகிறதுக்கு லெஃப்ட் இயர்பட்ஸில் டபுள் டேப் பண்ணணும். ஸோ ஸ்பாட்டிஃபை பொறுத்த வரைக்கும் சாங்கோட ஸ்டார்டிங் வரும், அகைன் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் போய்டும். அண்ட் நெக்ஸ்ட் 2 இயர்பட்ஸில் ஏதாவது ஒரு இயர்பட்ஸில் ட்ரிபிள் டைம்ஸ் டேப் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் இல்லை ஆப்பிள் சிரி ஆக்டிவேட் பண்ணலாம். அண்ட் அதேமாதிரி 2 இயர்பட்ஸில் ஏதாவது ஒரு இயர்பட்ஸில் லாங் டச் பண்ணிங்கன்னா உங்களால் ஈக்குவலைசர் மோட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதில் 3 டிஃப்ரெண்ட் ஈக்குவலைசர் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கால்ஸ் வருது அப்படின்னா சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா கால் அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் கால் பேசி முடிச்சுன்னே கட் பண்ணுறதுக்கும் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா கால் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் வந்து வர கால்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணணும்.
the next day. Well guys, இப்போ இந்த Truke Buds Clarity 5 இந்த இயர்பட்ஸ் ஒரு 2 days அரௌண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து இதோட ஒரு குயிக் ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். அண்ட் இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண Truke BTG நியோ இந்த இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்களா. ஸோ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ரிவ்யூ. இதே ஸ்பெக்ஸில் தான் இந்த Truke Buds Clarity 5 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மேஜராக எதுவுமே அவங்க சேஞ்சஸ் பண்ணல. ஸோ டிசைனில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இந்த கார் டோர் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த லைட் மாதிரி ஒரு டிசைன் வருது. ஸோ டிசைனில் மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இருக்குது தவிர மற்றபடி ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து அப்படியே சிமிலராக தான் இருக்குது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வேணால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அதை வந்து இப்போ நம்ம 1 by 1 வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ஸோ கனெக்ஷன் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் குட்டாக தான் இருக்குது. அண்ட் நான் இப்போ வெளியில் வந்து வாக்கிங் போகும்போது அண்ட் ஜாக்கிங் போகும்போதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த இயர்பட்ஸை. ஸோ அந்த டைமில் நான் ஃபாஸ்ட்டாக வாக்கிங் போகும்போதும் சரி கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடில் ஓடும் போதும் ஸோ இயர்பட்ஸில் கனெக்ஷன் விட்டு விட்டு கேட்குறது அது மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வியரிங் கம்ஃபர்ட்டும் ரொம்ப குட்டாக இருக்குது. ஸோ இந்த இயர்பட்ஸில் ரொம்ப இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ஸ்டெம் வந்து ரொம்ப சின்ன சைஸில் ரொம்ப குட்டியாக தான் வந்து இருக்குது இயர்பட்ஸு. ஸோ அதனால் வியரிங் கம்ஃபர்ட்னஸ் ரொம்பவே குட்டாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஸ்டெம் வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோவிங் ஃபினிஷில் வந்து இருக்குது. ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இயர்பட்ஸ் வியர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டைலிஷ் லுக்கும் இருக்குது. ஓகே, கொஞ்சம் நல்லா குட்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இயர்பட்ஸில் வந்து 13mm டைட்டானியம் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சேம் அதே டிரைவர்ஸ் தான் வந்து இந்த Truke BTG நியோலையும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு இயர்பட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஏசி டைப் ஆஃப் ஆடியோ கோடெக் தான் வருது. அண்ட் ரெண்டு இயர்பட்ஸ் நான் சைட் பை சைடு வச்சு நான் இப்போ கேட்டு பார்த்தேன். கேட்டு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா ஆல்ரெடி Truke BTG நியோ ரிவ்யூ போட்டிருப்போம். ஸோ அதில் வந்து இந்த இயர்பட்ஸில் சூப்பர் குட் ஆடியோ குவாலிட்டி இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் சவுண்ட் நல்லா இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் இப்போ இந்த இயர்பட்ஸில் இருக்கிற ஆடியோ நான் கேட்கும் போது ஸோ அதுக்கு வந்து Truke BTG நியோலேயே வந்து ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. Truke Buds Clarity 5ல இருக்கிற அந்த பேஸ் எஃபெக்ட் வந்து அந்தளவுக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுக்கல. ஆனால் இதில் கேட்டுட்டு அண்ட் நெக்ஸ்ட் Truke BTG நியோவில் கேட்கும்போது ஸோ இதிலே நல்ல ஒரு பேஸ் எஃபெக்ட் வந்து கொடுக்குது. ஓவராலாக இந்த Truke Buds Clarity 5ல ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் டீசென்ட் குட்டாக தான் வந்து இருக்குது. ரொம்ப மோசமாலாம் வந்து கிடையாது. ஆனால் Truke BTG நியோ கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு இல்லை. Truke BTG நியோலே ரொம்ப குட்டாக வந்து இருக்குது. அண்ட் இந்த ரெண்டு இயர்பட்ஸையும் நீங்கள் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா இதை விட பெஸ்ட் இயர்பட்ஸ் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குதா செய்யுது. அண்ட் இப்போ இந்த இயர்பட்ஸில் மெயினான ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதோட காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த Truke Buds Clarity 5ல ஒரு இயர்பட்ஸில் 3 மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அந்த எல்இடி இண்டிகேட்டர் வருது பார்த்தீங்களா. ஸோ அங்கேயே ஒரு மைக் இருக்குது. அண்ட் பாட்டமில் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக் வந்து இருக்குது. ஸோ மொத்தமாக 3 மைக்ஸ் வந்து ஒரு இயர்பட்ஸில் இருக்குது. அண்ட் இதே Truke BTG நியோலையும் அதே கான்செப்ட் தான் 3 மைக் இருக்குது ஒரு இயர்பட்ஸில். ஸோ இதுக்கான காலிங் டெஸ்ட்டு நம்ம செப்பரேட்டாக வந்து போட்டிருக்கோம். நல்ல ஒரு காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அண்ட் இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம காலிங் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அதோட காலிங் டெஸ்ட்டுக்கான வீடியோ வந்து வரும். ஸோ ஒரு டிராஃபிக்கில் இன்ச் பை இன்ச்சு வந்து போயிட்டுருக்கேன். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கால் பேசும்போதும் ரொம்ப குட்டாக வந்து இருக்குது. சைடில் வந்து வண்டிலாம் வந்து இன்ச் பை இன்ச் போயிட்டுருக்கு. அந்த சுச்சுவேஷன்ஸ்லேயும் வந்து கால்ஸ் அந்த சவுண்ட்லாம் வந்து பெருசாக கேட்கல. ஸோ அந்தளவுக்கு காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப குட்டாக இருக்குது. ஸோ ட்ரூக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரிபிள் மைக் கான்செப்டில் வந்து இயர்பட்ஸ் கொண்டு வராங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இன்னும் வந்து அவங்க மெயினாக அந்த பேட்டரியும் அந்த மியூசிக்கையும் இன்னும் கொஞ்சம் பண்ணாங்கன்னா இந்த இயர்பட்ஸ் 1500 ரேஞ்சில் செம்மையாக வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த Truke Buds Clarity 5யோட பேட்டரியும் நான் வந்து சூன் வந்து பேட்டரி டெஸ்ட் போட்டே ஆகணும். ஏன்னா இதுலேயும் 80 hours வந்து சொல்கிறாங்க. அண்ட் கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டில் தான் இருக்குது. 80 hours வரதுக்கு ரொம்ப டவுட்டாக தான் வந்து இருக்குது. ஸோ Truke BTG நியோக்கே நம்ம பேட்டரி ரிவ்யூ போடலை. அண்ட் பட் கண்டிப்பாக இந்த Truke Buds 5 கிளாரிட்டிக்கான பேட்டரி ரிவ்யூ நெக்ஸ்ட் வந்து போடுறேன். அண்ட் காலிங் டெஸ்ட்டு வந்து போடுறேன். அண்ட் இப்போதைக்கு இதோட கான்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் Truke BTG நியோட அந்த அதே கான்செப்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் இதோட கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெயினாக இயர்பட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் வராது. அண்டு மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே குட்டாக தான் வந்து இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்து கிடையாது. அண்ட் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 80 hours வரும்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏஎன்சி சப்போர்ட் கிடையாது. அண்ட் ஆப் சப்போர்ட் கிடையாது. அண்ட் தென் சார்ஜிங் கேஸில் உங்களுக்கு பேட்டரி பர்சன்டேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இதெல்லாமே Truke BTG நியோக்கு சொன்னது. அது அப்படியே வந்து Truke Buds Clarity 5க்கும் வந்து பொருந்தது. இதில் மெயினான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலிங்கும் அண்ட் தென் டுவல் பேரிங்கும். ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு டுவல் பேரிங் போட்டில் இப்போ ரீசெண்டாக 161 ப்ரோவில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா இப்போ போட் இப்போ ரீசெண்டாக வந்து அந்த Flex 454னு ஒரு இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் டுவல் பேரிங் வந்து கொண்டு வராங்க. ஆனால் அது 2K ப்ரைஸ். பட் 1500 அரௌண்டில் உங்களுக்கு டுவல் பேரிங்கும் சூப்பராக வந்து இருக்குது. அட் த சேம் டைம் காலிங்கும் ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. ஸோ ஏன்னா காலிங் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் இயர்பட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காலிங் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே வந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த இயர்பட்ஸில் நல்ல ஒரு டீசென்ட்
டீசென்ட் அண்ட் குட் ஆடியோ குவாலிட்டி இருக்குது, ப்ளஸ் காலிங்கும் பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு யூசர் எனக்கு ஒரு நார்மலான ஆடியோ குவாலிட்டி இருந்தால் போதும், ஒரு குட்டாக இருந்தால் போதும், ரொம்ப ஆவசமாக நிறைய சத்தமாக அந்த மாதிரி கேட்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல ஒரு குட்டான ஒரு டீசெண்டான ஆடியோ குவாலிட்டி இருந்தால் போதும். ஆனால் காலிங் வந்து சூப்பராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரூக் பட்ஸ் கிளாரிட்டி 5 அண்ட் ட்ரூக் BTG நியோ ரெண்டுமே வந்து நல்ல ஆப்ஷன் தான். ஆனால் இப்போ சில கான்ஸ் வந்து சொன்ன பாருங்கள், ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிங்க. அது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இந்த 2 இயர்பட்ஸில் எதை வேணால் பை பண்ணலாம். இப்போ ஓவராலாக அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். இப்போ நீங்கள் இந்த ட்ரூக் பட்ஸ் கிளாரிட்டி 5 இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.